தெருவுக்கு தெரு உங்களை மாதிரி நிறைய பேருக்கு அக்கா இருக்காங்க. ஏதோ நீங்க தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி மாறு தட்டிட்டு இருக்கீங்க. எங்க கல்யாண விஷயத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இவ அம்மா இவளுக்கு வேற ஒரு மாப்பிளைய பாக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க கிட்ட நீங்க பேசி எங்க 2 பேரையும் நீங்க சேர்த்து வைக்க சம்மதம் வாங்கிருக்கணும். இல்லனா எனக்காவது போன் பண்ணி இந்த விஷயத்த உடனே சொல்லிருக்கணும். அதை நீங்க பண்ணீங்களா? தேவியோட வளகாப்ப முடிட்டோன்னு அமைதியா இருந்தீங்க. அவங்களும் கிடைச்ச கேப்ல இவளுக்கு வேற ஒரு மாப்பிளையோட கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணிட்டாங்க. என்ன பெரிய வளகாப்பு? நாளைக்கு இல்ல நாளைக்கு மறுநாள் கூட நடத்திக்கலாம். நாளைக்கு இவ கழுத்துல வேற ஒருத்தன் தாலி கட்டிட்டா அதை மாத்த முடியுமா? இல்ல இவ இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா அதை இல்லன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சுயநலவாதியா நீங்க உங்க பக்கம் மட்டும் யோசிச்சிட்டீங்க. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்க யோசிக்கவே இல்ல. எப்ப பாரு தேவி தேவி தேவி. அவ மட்டும் தான் இந்த வீட்டுல பிறந்தவளா? அவளுக்கு மட்டும் தான் வாழ்க்கை இருக்கா? எனக்குலாம் வாழ்க்கை இல்ல. இல்ல நான் அவள மாதிரி கண்ணீர் பிடிச்சாதான் ஏன் மேல பாவம் பாப்பீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது தப்பே கிடையாது. எனக்கு எது சரின்னு பட்டதோ அதை நான் செஞ்சேன். ஷாலினியை இப்ப கல்யாணம் பண்ணாதான் சரியா இருக்குன்னு தோணுச்சு, நான் பண்ணிட்டேன். ஏதோ கடவுள் புண்ணியத்துல டேனியல் அண்ணன் உள்ள புகுந்து இவ மாமா கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி இவ்வளவு என்னையும் சேர்த்து வச்சுட்டாரு. இவ்வளவு நாள் எனக்கு கெட்டது பண்ண டேனியல் எனக்கு இப்ப நல்லது பண்றாரு. எனக்கு நல்லது மட்டுமே என்ன நம்பி செஞ்சுட்டு இருந்த நீங்க எனக்கு மிகப்பெரிய கெட்டது செய்ய நினைச்சிருக்கீங்க. அதோட விளைவுதான் இப்போ இங்க வரைக்கும் வந்து நிக்குது. சொல்லப்போனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீங்க தான். தேவி வாழாவெட்டி ஆனதுக்கான காரணமும் நீங்க தான். நேத்துடா அடிச்சு பல்லுகிலாம் உடைச்சிருக்கேன். அம்மா யார முன்னாடி நின்னு என்ன பேசிட்டு இருக்க? இவ முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாத நீ எல்லாம் இவள பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? ஓ இஷ்டத்துக்கு பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இவ முன்னாடி கை நீட்டி வேற பேசிட்டு இருக்க. நீ இவ மட்டும் இல்லனா நீ எல்லாம் எந்த நிலைமையில இருப்பன்னு யோசிச்சு பாரு. அந்த நன்றியை மறந்துட்டு பேசுனா கடவுளை கூட உன்னை மன்னிக்க மாட்டாருடா. அம்மா என்னம்மா நீயே சாபம் விட்டுட்டு இருக்க? என்ன நீ சும்மா இருக்கையில் அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா, நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இவ்வளவு நாள் நீ பண்ணது எல்லாம் ஒரு நிமிஷத்துல இல்லங்கிற மாதிரி பேசுறான் பாரு. இப்படி எல்லாம் பேசினா எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும்? யார பாத்துடா சுயநலவாதின்னு சொன்ன? கூட பிறந்தவளோட வாழ்க்கைய பத்தி யோசிக்காம உன் வாழ்க்கை தான் முக்கியம், உன் காதல் தான் முக்கியம்னு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த நீ சுயநலவாதியா? இல்ல குடும்பத்துக்காக தனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைய வேண்டான்னு பல வருஷமா ஒதுக்கி வச்சுட்டு தனி ஆளா வேலைக்கு போய் இந்த குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்ட என் கையில் சுயநலவாதியா? தெருவுக்கு தெரு எத்தனையோ கையலக்கா இருக்கலாம்டா. ஆனா அதுல ஒருத்தவங்க கூட ஏன் கையலுக்கு ஈடாக முடியாது. ஒரு தாய் என்ன விட ஒரு படி மேல போய் அம்மா ஸ்தானத்துல இருந்து உங்களுக்காகவும் உங்க எதிர்காலத்துக்காகவும் என்னெல்லாம் வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சவள சுயநலவாதின்னு சொல்றதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? அடுத்த மாசம் போஸ்டிங் வாங்க போறல்ல, கையலக்கா இல்லன்னா இந்த விஷயம் உனக்கு நடந்திருக்குமா? அம்மா விடுமா. நீ முன்னாடி பண்ண ஒரு பெரிய தப்பால போலீஸ் ட்ரைனிங்ல கூட சேர முடியாத நிலைமையில நீ இருந்த. நீ இப்படி நன்றி கட்டவனா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. சீ.
குடும்பத்துக்காகவும் கூட பிறந்தவங்களுக்காகவும் எந்த தியாகத்தையும் செய்யணும்னு நினைக்கிறவதான் என் பொண்ணு. யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு இந்த குடும்பம் நின்னுடக்கூடாது, எங்கேயுமே இந்த குடும்பம் அவமானப்பட்ட கூடாதுன்னு இவ பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுடா. மனசுல உறுதியோட ஜெயிக்கணும்னு நினைக்கிற பொண்ண ஒண்ணுமே இல்லாமாக்கி தர்மலிங்க மாமாவுடைய கால்ல விழ வச்சு மன்னிப்பு கேட்க வச்ச. ஏன்? இவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா போராத காலம் மாப்பிள்ளையோட அம்மா இவங்க கல்யாணத்தை திட்டம் போட்டு நிறுத்த பாத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையா எல்லா பிரச்சனையும் எதிர்த்து நின்னு இன்னைக்கு இவ காதல ஜெயிச்சு நிக்கிறா. எழில் மாப்பிள்ள இவள தாங்கி நிக்கிறாரு. என்ன பொல்லாத காசு பணம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கையலுக்காக அவ கூடவே நிக்கிறாரு. இதுதாண்டா காதல். சும்மா யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா போய் தாலி கட்டிட்டு வந்து நிக்கிறது இல்ல. கையில் இந்த குடும்பத்துக்காக செஞ்ச தியாகத்துல 100% பங்காவது நீ செஞ்சிருக்கியா? நீ இல்ல, இந்த குடும்பத்துல யாருமே இவளோட தியாகத்துக்கு ஈடாக முடியாது. அது என்ன கேட்ட? எப்ப பார்த்தாலும் தேவி தேவின்னு அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களேன்னு கேட்டல. அவ யாருடா? உன் கூட பிறந்தவ. அவளுக்கு ஒண்ணுனா கூட பிறந்தவன் நீ தானே துடிச்சிருக்கணும். ஆனா அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீ போய் பேசுனியா? இல்லல, என் பொண்ணுதான் எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த கல்யாணத்தையும் நடத்தி வச்சா. அவளோட சுயநலவாதி. அப்படி அவ சுயநலவாதியா இருந்திருந்தா எழில் மாப்பிள்ள சொன்னப்பவே அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருப்பா. ஆனா அவ நம்ம எல்லாரையும் பத்தி யோசிச்சா. கயல், கேட்டியா கயல்? உனக்கு நான் அப்பவே சொன்னல, கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது உன்னை பத்தி யோசிக்க மாட்டாங்கன்னு சொன்னல. இப்ப தெரியுதா நான் ஏன் சொன்னேன்னு? கூட பிறந்தவங்களுக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சிருவியே. இப்ப பாரு, உனக்கு சுயநலவாதின்னு பட்டம் கொடுத்திருக்கான்.